செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நவகிரகங்களில் செவ்வாய் என்ற கிரகம் ஒரு உஷ்ண கிரகமாகும். அந்த உஷ்ண கிரகமான செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ பலமாக இருக்கின்ற பொழுது வரக்கூடிய வரன் ஜாதகத்திலையும் அந்த மாதிரி ஒரு செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் பெண்ணுடைய ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகரை திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஒரு ஆணுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் பெண்ணுக்கும் அதே மாதிரி 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் சரி, சந்திரனுக்கு 7, 8 இருந்தாலும் சரி, பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது நம்ம பொருத்தம் பார்த்து தரலாம். ஆனால் நடைமுறையில் நான் செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் தர்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மற்ற கிரக அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் பார்த்து தான் முடிவெடுப்பேன். பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்குன்னா அது பாவகிரியாக கூட 6 இருக்கலாம். அதே மாதிரி 8 செவ்வாய் இருக்குன்னா அது பாவகிரியாக கூட 9 இருக்கலாம். அதெல்லாம் கூட பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என்ன தான் 7 இருந்தாலும் அது வக்ரம் பெற்றிருந்தால் அது பலகீனமான இருக்கக்கூடிய செவ்வாய் என்பதனால செவ்வாய் தோஷத்தை பாதிப்பை தராது. அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு 7 செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வக்ரமாக இருக்குன்னா அது செவ்வாய் தோஷத்தோடைய எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் பலமாக இருக்குது, ஆட்சி பெற்றிருக்கு, செவ்வாய் 7, 8, 12 இருக்குது, 2, 4, 7, 8, 12 இருக்குன்னா ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பார்க்கலாம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தை நம்ம திருமணம் செய்து வைக்கலாம். அதாவது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து உண்டு. அதே மாதிரி வரக்கூடிய வரன் ஜாதகத்திலையும் அதாவது ஒரு ஆணுக்கு செவ்வாய் பலமாக இருக்கின்ற போது பெண்ணுக்கும் செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக நம்ம பண்ணிக்கின்ற போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா பலமாக இருக்கார், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லாமல் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு நாட்டம் இருந்து ஒருத்தருக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்ற கருத்து காரணம் தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக சொன்னாங்க ஜென்ரலாக. அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் பலமாக இருக்கின்ற போது ஆணுக்கு சுக்கிரன் பலமாக இருந்தால் கூட நம்ம தாராளமாக செய்யலாம். பொதுவாக மற்ற அமைப்புகள் மற்ற கிரக அமைப்புகள்லாம் ஒட்டி மற்ற கிரக அமைப்புகள்லாம் ஒட்டி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த திருமண பொருத்தம் பார்க்கின்ற போது முடிவு